நேத்து அமித்ஷா பேசும்போது பக்கத்துல எடப்பாடி இருக்காரு. வழக்கமா இந்த மாதிரினா 2 பேரும் பிரஸ் கிட்ட பேசுவாங்க. அவரே வந்து அமித்ஷாவே மைக்க வச்சு நீங்களும் பேசுங்கன்னுவாரு. எதுவுமே இல்லையே. எல்லாரையும் நகர்த்திட்டு அவர் மட்டும் தான் பதில் சொல்றாரு. கூட்டணி கட்சி 3 பேரும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. எடப்பாடி சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்காரு. நேத்து அவரும் 4 வார்த்தை பேசியிருக்கணும்ல. அவர் கூட்டணி கட்சின்றாரு. கூட்டணி ஆட்சி உங்களுக்கு சம்மதமான்னு அங்கேயே கேட்டிருக்கணும்ல எவனாவது. எவனும் கேட்கவும் இல்ல. ஆகவே இது அதிமுக சரண்டர்ட். கம்ப்ளீட்லி சரண்டர்ட். அவ்வளோதான். அதிமுகவுக்கு இனிமேல் விமர்சனம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவங்க மிக கடுமையான நெருக்கடியை தான் அதிமுக எதிர்கொண்டிருக்கிறது. ஆனா 1 வருஷம் இருக்குது. திரும்ப நான் சொல்றேன். அதனால இந்த கூட்டணி இப்பயே படுதோல்வி அடையும்லாம் சொல்வது வந்து என்னை பொறுத்தவரையில் தவறானது. அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷத்துல இன்னும் நிறைய தவறுகள் அவங்க செய்வாங்க. அப்ப ஒரு கடுமையான போட்டிக்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் எப்படி பார்த்தாலும் இன்றைய நிலைமை என்பது இந்த கூட்டணி பலவீனமான நிலையில் தான் காண்பிக்கப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இந்த கூட்டணிக்கு பெரிய வரவேற்பு இல்லை. முந்திலாம் பிஜேபி உறவு இல்லைன்னு சொன்னப்போ பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? பிஜேபி அலையன்ஸை வரவேற்று ஒன்றுமே பண்ணலையா?